தமிழகத்தில் புது நோய்களை பரப்பி வரும் கிருமிகளை கண்டறிவதற்காக 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வைராலஜி ஆய்வுக்கூடம் ஒன்று அமைக்கப்பட இருப்பதாக சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி தெரிவித்திருக்கிறார். மர்ம காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், எலி காய்ச்சல், இப்படித்தான் பல காய்ச்சலுக்கு மருத்துவர்கள் பெயர் வைத்து அழைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையில் 38 வகையான கிருமிகள் தாக்குவதால் காய்ச்சல் ஏற்படுவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுவரை 38 கிருமிகள் மட்டுமே கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் எவ்வளவு கிருமிகளால் காய்ச்சல் ஏற்படுகிறது என்பதை கண்டறிய முடியாமல் அதனை மர்ம காய்ச்சல் என்றும் வைரஸ் காய்ச்சல் என்றும் பொத்தாம் பொதுவாக கூறி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் மாத்திரைகளையும் மருந்துகளையும் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்குவதை வாடிக்கையாக செய்து வருகிறார்கள் நமது கைராசி மருத்துவர்கள். நூறு பேரில் 90 பேரின் உயிரை நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் காப்பாற்றிவிட என்னவென்றே தெரியாத கண்டறியப்படாத கிருமிகளின் தாக்குதலுக்கு 10 பேராவது உயிரை இழக்கும் அவலம் தொடரவை செய்கிறது என்கிறது ஆய்வு முடிவு ஒன்று. அதன்படி 2014ஆம் ஆண்டு 346 பேருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் பாதிப்புகளில் 36 பேருக்கு மட்டுமே எந்த கிருமியால் நோய் ஏற்பட்டது என்பதை கண்டறிய முடிந்தது. அதேபோல 2015ஆம் ஆண்டு 847 பேரில் 53 பேருக்கும் 2016ஆம் ஆண்டில் 859 பேரில் 51 பேருக்கும் 2017ஆம் ஆண்டு 1358 பேரில் 127 பேருக்கும் என்ன கிருமியால் பாதிப்பு என்று கண்டறியப்பட்டதாகவும் 2018ஆம் ஆண்டு இதுவரை 407 பேரில் 40 பேருக்கு மட்டுமே எந்த கிருமியால் நோய் தாக்குதல் என கண்டறியப்பட்டதாகவும் பொது சுகாதாரத்துறை அறிக்கை அளித்துள்ளது. தமிழகத்தில் மூளை காய்ச்சல், ஜப்பானிய மூளை காய்ச்சல் போன்ற கொடிய காய்ச்சல் தாக்குதலுக்குள்ளானவர்கள் சுய நினைவை இழந்து முன்னுக்கு பின் முரணாக பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டு கழுத்து தண்டுவிடம் மற்றும் நரம்பு மண்டலம் செயலிழந்து ஒரு கட்டத்தில் உயிரிழக்கும் நிலை ஏற்படுவதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே வரும் காலங்களில் மக்களை தாக்கும் கிருமிகளை துல்லியமாக கண்டறிய ஏதுவாக கிண்டியில் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை சார்பில் 7 கோடியே 35 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 4000 சதுர அடியில் அதிநவீன வைராலஜி ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட உள்ளது என்கிறார் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தைசாமி. சில வகையான என்ட்ரோ வைரஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நீரின் மூலமாக பரவக்கூடிய ஏஇஎஸ் இருக்கின்றது. அதே போல் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய மூச்சு திவலைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய மூளைக்காய்ச்சல் வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இப்படி எந்த வகையான மூளைக்காய்ச்சலாக இருந்தாலும் அதை துல்லியமாக கண்டறிந்து அதற்கு தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆய்வக பரிசோதனைகளை மேம்படுத்தக்கூடிய திட்டமானது பிளானிங் கமிஷன் உதவியுடன் செயல்படுத்தப்படுகின்றது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் வினோத்குமார்.